அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு உடல் எடையை குறைப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான வாழ்வியல் வழிமுறைகள் என்ன, அதற்கான பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதற்கான முத்திரைகள் என்ன, அது எந்த விதமான பலன்கள் தருகிறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அனைவருமே ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது, ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட அதற்காக நம்ம பலவிதமான முயற்சிகளை கூட நம்ம செய்வோம். இதில் உடல் அடிப்படையிலேயே உடல் வாகே இயல்பாகவே சில பேருக்கு குண்டா இருக்கும். வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற 3 விதமான உடல் கூறுகள் நம்ம இடத்துல இருக்கு. அதுல வாத உடல்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க லீனா இருப்பாங்க. அவங்க இயல்பிலேயே லீனா இருப்பாங்க. அவங்களுக்கு உடல் எடையில் எந்த விதமான மாற்றம் இருக்காது. திருமணத்திற்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ திருமணத்துக்கு பிறகும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கலாம். அதன் பிறகு கூட அவங்க அதே அளவு எடையில் இருக்கலாம். அவங்க குழந்தைகள் கூட அவங்கள விட அதிகமான எடை இருக்கவங்களா கூட இருக்கலாம் இப்போ. ஆனால் இவங்க எடையை மாற மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வாத உடல் சார்ந்தவங்க. இவர்களுக்கு உடல் எப்போதுமே ஸ்லிம்மாக இருக்கும். இவர்கள் ஒரு ரகம். இன்னொரு வகையான உடல் அமைப்பு இருக்கக்கூடியவங்க பித்த உடல்காரங்க. அதாவது அவங்க திடீர்னு எடை கூடுவாங்க, திடீர்னு எடை குறைவாங்க. அவ்வப்போது உடல் எடை ஏறுவதும் உடல் எடை இறங்குவதுமாக மாறி மாறி இருக்கும். இவங்க பித்த உடல் சார்ந்தவர்கள். இதில் கப உடல் சார்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்கள் ரொம்ப குண்டாக இருப்பாங்க. இவங்க என்னதான் டயட் ஃபாலோ பண்ணாலும் வெயிட் இறங்கவே இறங்காது. இப்போ இந்த கப உடல்காரங்களை தவிர இயல்பான நிலையில் இருக்கக்கூடிய அவ்வப்போது திடீர்னு உடல் அதிகரிச்சிருச்சு அந்த மாதிரி சூழல் இருக்கக்கூடியவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உடல் எடை குறையும். இந்த உடல் எடை அதிகரிப்பதற்கான மிக முக்கியமான காரணங்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, ஒன்று பசிக்காமையே சாப்பிட்றது. எப்போ பசி இருக்கிறதோ அப்போ சாப்பிடாம, எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ சாப்பிட்றது. பசிக்காக உணவு சாப்பிடாமல் இந்த ருசிக்காக சில எக்ஸ்ட்ரா உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது. திடீர்னு பார்த்து ஒரு வடையை பார்த்தா இப்போ சாப்பிடணும் போல தோணுது, ஒரு பேலை பார்த்தா சாப்பிடணும் போல தோணுது. இப்படி இந்த டெம்டேஷன் அதிகமாக இருக்கிறவங்க இதனாலையும் அதிகப்படியான கெட்ட கொழுப்புகள் தேங்கி உடல் எடை அதிகரிக்கிறது. இரவு நேரங்களில் அதிகமாக சாப்பிட்றது, நைட் 11 மணிக்கு சாப்பிட்டு படுக்கிறது, இதெல்லாம் சரியாக செரிமானம் ஆகாமல் கெட்ட கொழுப்புகளாக மாறி உடலில் தேங்கி உடல் எடையை கூட்டும். இவையெல்லாம் உணவு சார்ந்த விஷயங்கள் ஒரு வகையாக இருந்தாலும் இதில் குறிப்பாக உடல் எடை அதிகரிப்பதற்கு இனிப்பு என்கிற ஒரு சுவை மிக முக்கியமானதாக இருக்கிறது. உடலில் அதிகப்படியான இனிப்பு சுவை கூடும் பொழுது உடல் எடை அதிகரிக்கும். இந்த இனிப்பு சுவையை நாம் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இனிப்பு சுவையை குறைச்சிக்கணும். உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லி கேட்குறவங்க பெரும்பாலும் எந்த விதமான டயட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது, எல்லாமே சாப்பிடணும், ஆனால் உடல் எடை குறைக்கணும். இதுதான் மேக்ஸிமம் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதே சமயத்தில் உழைப்பும் இருக்கக்கூடாது, உணவையும் கட்டுப்படுத்தக்கூடாது. அப்படிங்கும்போது எப்படி உடல் எடையை குறைக்கிறது? அப்படி உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு ஒரு வாக்கிங் போகிறக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நமக்கு டைம் தேவைப்படுது, அது செய்யறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான உணவு முறைகளில் பின்பற்றாமல் உடல் எடை குறைக்கணுங்கிறவங்களை கேட்குறவங்களுக்கு மிக முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, மௌன விரதம் இருக்கிற மாதிரி வாய் விரதம் இருக்கணும். உடற்பயிற்சி செய்வதற்கு ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமோ ஒரு 3/4 மணி நேரமோ ஒரு வாக்கிங்கோ அல்லது உடற்பயிற்சியோ உடல் உழைப்பு எந்த விதத்திலும் இல்லாத போது அதற்கான வாய்ப்புகளை செய்வதற்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதற்கான பதில் என்னவாக இருக்கிறதுனா, குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது காலை மாலை இருவேளை யோகா செஞ்சால் போதும். நீங்கள் 1 மணி நேரம் வாக்கிங் போய் அடைய வேண்டிய பலனை 10 நிமிட யோகாவில் அடைந்து விடலாம். ஏன்னா வாக்கிங்கில் நேராக நடக்கிறது மட்டும்தான். ஆனால் யோகாவில் உடல் எப்படியெல்லாம் திருகலையோ எப்படியெல்லாம் குனிஞ்சு நிமிரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குதோ அவ்வளவே அது செய்யும். அப்படிங்கும்போது தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் விரைவாக கரைவதற்கான வாய்ப்புகள் அது இருக்கிறது. இது போன்ற யோகா பயிற்சிகளை நாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம பேருந்தில் பயணிக்கும் பொழுதோ அல்லது வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போதோ அல்லது டிவி பார்த்துட்டு இருக்கும்போதோ ஏதாவது ஒரு வகையில் முத்திரைகள் செஞ்சுக்கிட்டே இந்த பலன் அடைய முடியும்னா நிச்சயமாக முடியும். 2 நாட்கள் 3 நாட்களாவது இரவு உணவு வெறும் காய்கறி பழங்கள் மட்டும் எடுக்கணும். இது எடுக்கும் பொழுதுதான், இந்த இரண்டையும் செய்யும் பொழுதுதான் உடலினுடைய கெட்ட கழிவுகள் நீங்கி உடல் எடை குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. முத்திரைகள் என்று நாம் பார்க்கும் பொழுது சூரிய முத்திரை என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களில் நம்ம உடலில் திடத்தை கொடுப்பதும் உருவத்தை கொடுப்பதும் வளர்ச்சியை கொடுப்பதும் பஞ்சபூதங்களில் நிலம்தான். இந்த பிரபஞ்சத்தின் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கிறது. அதில் இந்த நிலம்தான் திடமாக இருக்கிறது. இந்த நிலத்திலிருந்தான் அனைத்து விதமான உணவுகளும் நமக்கு சேர்கிறது.
அதிலிருந்து தான் நான் அதை சாப்பிட்டு தான் நாம உருவம் பெரிதாகிறது. அதன் அடிப்படையில் இந்த பஞ்சபூதங்களில் இந்த நிலம்தான் நம்முடைய உருவத்தை அதிகரிப்பதற்கான மிக முக்கிய கூறாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த நிலத்தை கட்டுப்படுத்தும் பொழுது நமக்கு அதற்கான ஆற்றல், பசியினுடைய ஆற்றல் குறைந்து வளர்ச்சியை அதிகப்படியான எடை கூடுவதும் குறைந்து உடல் எடை குறைவதற்கான மிக முக்கியமான வாய்ப்பாக அது அமைகிறது. மோதிர விரலுங்கிறது பஞ்சபூதங்களில் நிலம். இந்த நிலத்தை குறைத்து அதன் மேல் கட்டை வரல இப்படி வச்சு, அதாவது இந்த மோதிர விரலை மடக்கி உள்ளங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த கட்டை வரல அதுக்கு மேலே வச்சு லாக் பண்ணிக்கோங்க 2 கைகளில். இதுக்கு பேர் தான் சூரிய முத்திரை. ஒரு நாளைக்கு 10 நிமிடம் செய்து வரும் பொழுது நம்முடைய உடம்புல இந்த முத்திரை செய்யும் போது அதிகப்படியான ஹீட் உருவாகும். குளிர்காலங்களில் நமக்கு இது பிரச்சனை இல்லை. ஆனால் வெயில் காலங்களில் செய்யும் பொழுது இந்த உடல் அதிகப்படியான ஹீட் ஆகி அந்த ஹீட்டின் அடிப்படையில் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைந்து உடல் ஸ்லிம் ஆகும். அதிகப்படியான ஹீட் ஆகும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த முத்திரை செய்து முடித்த உடனே இந்த அதிகப்படியான ஹீட்டை பேலன்ஸ் செய்வதற்காக நிறைய தண்ணி குடிச்சிடணும். இல்லைன்னா அந்த அதிகப்படியான வெப்பத்தினால் நமக்கு உடம்புல சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழுங்கள்.